சப்பு மெயின் அது பாருங்க அந்த பேஸ். லேப்டாப் வாட்டர் ப்ரூஃப் இல்லைங்க, தள்ளி வைங்க. JBL Flip 7 இந்தியாவில் இதுவரை கிடைக்காத ஸ்பீக்கர், லான்ச்சே ஆகாத ஸ்பீக்கர் நமக்கு மட்டும் எப்படி கிடைச்சது? ஏன்னா துபாய் போயிட்டு வந்திருக்காங்க, வாங்கிட்டு சொன்னனால கிடைச்சது. அதே ஊஃபர்ஸ் தான் இதுலேயும் எப்பவும் போல் 25 வாட்ஸ் அதே இது. ஆமாம், டிசைன் வைஸ் என்ன இருக்குது, வால்யூம் அப் டவுன் ப்ளே பாஸ், இதுலேயே வந்து நெக்ஸ்ட் சாங் சேஞ்ச் பண்ணிக்கலாம் டபுள் கிளிக் பண்ணால். பவர் பட்டன், ROS, அப்புறம் ப்ளூடூத். இங்கே வந்து Flip 7 லோகோ இருக்குது. ப்ரீவியஸ்லாம் டைப் சி தான் இருந்துச்சா? டைப் சி தான். ஓகே, மற்றபடி டிசைன்லாம் பெரிய சேஞ்சஸ்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே வந்து கொஞ்சம் இந்த சிலிக்கான் மாதிரி கொடுத்துருக்கானுங்க, டிரான்ஸ்பரண்ட் சிலிக்கான் இருக்குது. இங்கே இருக்க ரப்பரும் ஒரு டிரான்ஸ்பரண்ட் சிலிக்கான் இருக்குது. ஆனால் ஐ மீன் ட்ரெடிஷ்னல் JBL டிசைன் லைக் எப்பவும் போல். எனக்கு என்னென்னா, நான் இந்த மார்ஷல் மிடில்டனில் கேட்டேன்ல, ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து அவ்வளோ கிளியராக இல்லை. இதில் வந்து அந்த பேஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஊஃபர் தான் டம்ம இருக்குது. அதில் வந்து இவ்வளோ வாய்ஸ் கிளாரிட்டியும் மியூசிக் கிளாரிட்டியும் கொஞ்சம் குறையுது. அதில் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் ஆனால் அதோட ரேஞ்ச் வேறு, இதோட ரேஞ்ச் வேறு. லைக் இது வந்து என்ன சொல்கிறது, மார்ஷல் மிடில்டன் அது 32,000, இது வந்து 10 to 12,000. ஐ திங்க் இந்தியாவில் லான்ச் ஆச்சுன்னா ஒரு 12 to 13,000க்குள்ளே லான்ச் ஆகும்னு நினைக்கிறேன். அங்கே வாங்கினது வந்து 10,000 சம்திங், 10,000 to 11,000 சம்திங், 10,000 சேஞ்ச் தான் வந்துச்சு. அதில் இன்னும் லவுட்னஸ் அதிகமாக இருந்துச்சா மார்ஷலில்? அது பெருசு, சைஸே பெருசு. இது வந்து காம்பேக்டாக செம்ம போர்ட்டபுளாக இருக்குல்ல. மார்ஷல் M10 ஒன்று இருக்குது, சின்னதாக இருக்கும். அது வாங்கினேன்னா இந்த சைஸ் தான் இருக்கும். ஆனால் அதில் வந்து இதில் ஒரு 70% சவுண்ட் தான் கேட்கும். ஆனால் இதோட சைஸ்க்கு வந்து மார்ஷலோட இது அதிகமாக தான் இருக்குது. மார்ஷலில் மிடில்டன் வந்து இவ்வளோ பெருசாக இருக்கும், லைக் பெரிய பாக்ஸாக இருக்கும். ஸோ இதில் இவனுங்க புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிறதுல நம்மளோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி அவனுங்க என்ன கொடுத்துருக்கானுங்க, ஃபீச்சர்ஸாக என்ன சொல்லியிருக்கானுங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், ப்ளூடூத் 5.4. ஸோ லேட்டஸ்ட் நான் கனெக்ட் பண்ணி பார்த்தது வந்து செம சீம்லெஸ்ஸாக கனெக்ட் ஆகுது, ரொம்ப ஈஸியாக இருக்குது கனெக்ட் பண்ணுறது. நீங்கள் வந்து ஜஸ்ட் இதை ஆன் பண்ணிட்டு ப்ளூடூத்தை ப்ரெஸ் பண்ணேன்னா ஃபோனில் காட்டுது, ஜஸ்ட் கிளிக் பண்ணேன்னா இமீடியட்டாக பேர் ஆகுது, லைக் டக்குன்னு பேர் ஆகுது, செம்ம ஃபாஸ்ட்டாகவே பேர் ஆகுது. டிஸ்டன்ஸும் இருக்குது, அந்த அதுக்கேற்ற மாதிரி டிஸ்டன்ஸுமே இருக்குது. நானுமே டெஸ்ட் பண்ணேன், ரொம்ப தூரம்லாம் போய் பார்க்கல, ஒரு 10 to 20 meters வரைக்குமே. நானும் டோர் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு டோர் க்ளோஸ் பண்ணால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இதே ஓப்பன்னா நீ டோர் க்ளோஸ் பண்ணியுமே வந்துட்டு மாடியில் அடுத்த இது போகிற வரைக்குமே. டோர் க்ளோஸ் பண்ணலைன்னா இன்னுமே வந்து அவுட்டோர்லாம் பண்ணால் நல்லாவே ஒரு 20 meters வரைக்குமே ஈஸியாக கிடைக்குது. ஸோ ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்து நல்லாவே இருக்குது, செம ஈஸியாக இருக்கும். நீ 2 டிவைஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஒரே நேரத்தில், ரெண்டுலேயுமே ப்ளே பண்ணலாம். இப்போ நீ உன் ஃபோன்லேயும் என் ஃபோன்லேயும் ப்ளே பண்ணாலுமே ரெண்டுமே ப்ளே ஆகுது. ஐ மீன் அட் அ டைமில் கசகசன்னு பண்ண முடியுமான்னு தெரியல, ஆனால் 2 கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம், நீ ப்ளே பண்ணலாம், என்னதையும் ப்ளே பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பேர்டாகவே இருக்கும், நீ வந்து ப்ளே பண்ணும்போது ப்ளே ஆகும். இது 16 hours to 28 hours வரைக்கும் இதோட பேட்டரி லைஃப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. JBL Flip வந்து யூஸ்வலாகவே இதோட பேட்டரி டைமுக்கு தான் இது ஃபேமஸே. லைக் ஒன்ஸ் நீ 2.5 மணி நேரம் to 3 மணி நேரம் சார்ஜ் பண்ணோன்னா கிட்டத்தட்ட ஈஸியாக 15 hours அவனுங்க போடுவாங்க. ஆனால் 20 hours வரைக்கும் வரும். அதுவும் நீ சவுண்டு மீடியமாலாம் வச்சுன்னா இன்னும் அதிகமாக கூட வரும் சார்ஜ் நல்லாவே நிற்கும். இங்கே வந்து சார்ஜிங் இண்டிகேட்டரும் இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சார்ஜ் எவ்வளோ தூரம் இருக்கும். ஃபோன் பேச முடியாது, இன்பில்ட் மைக்கு இல்லை, அது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். முன்னாடி பழைய சீரீஸ்லாம் இருந்துச்சு, இப்போ வந்து அது ஏன் எடுத்துட்டானு. அதே மாதிரி இந்த ரக்கட் பாடி பில்ட், IP68 வாட்டர் ப்ரூஃப், 1.5 meters ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டரில் அப் டு 30 minutes வந்து நீ வந்து உள்ளே டிப் பண்ணி வச்சிருந்தாலும் எதுவும் ஆகாது. ட்ராப் வந்து 1 meter, இப்போ தரையிலேருந்து 1 meterல நீ ட்ராப் பண்ணினா எதுவும் ஆகாது அப்படிங்கிறது தான் ட்ராப் ப்ரூஃப் சொல்லிடுறாங்க. பூல் ஸ்பீக்கர் தானே இது, பார்ட்டியில் அந்த நிறைய பேர் வந்து தண்ணியிலலாம் யூஸ் பண்ணுவாங்க, ஸோ அதெல்லாம் எதுவும் ஆகாது. அதே மாதிரி ஷாக் ப்ரூஃபும், ஏன்னா இந்த டிசைனே அப்படி தான். இந்த ரப்பர்லாம் வந்து நீ கையிலேருந்து கீழே விழுந்துச்சுன்னா கூட 1 meter 2 meterல நீ சும்மா கையில் வச்சுரும்போது கீழே விழுந்தாலும் எதுவும் ஆகாது. அப்புறம் வேற என்ன ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க, அவுராகாஸ்ட், இந்த மல்டி ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுறது. இந்த ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பட்டன் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குல்ல, இதை வந்து ஆன் பண்ணோம் அப்படின்னா, இதை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணோம் அப்படின்னா 2 மல்டிபிள் JBL ஸ்பீக்கர்ஸில் வந்து இந்த அவுராகாஸ்ட் பட்டன் இருக்கும். இந்த அவுராகாஸ்ட் பட்டன் இருக்க JBL ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து நீ வந்து கனெக்ட் பண்ணி ஒரு பார்ட்டியை பண்ணி லவுட்
மியூசிக் நிறைய வேணும், சவுண்ட் பத்தல அப்படின்னா அவுட்டோர்ல ஒரு 4-5 ஸ்பீக்கர் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாம 2 ஸ்பீக்கரை வந்து பேர் பண்ணி ஸ்டீரியோவா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடு ஒரு ஸ்பீக்கர், இந்த சைடு ஒரு ஸ்பீக்கர். இப்போ நீ ஏதாவது மூவிலாம் பாக்குறேன்னா 2 வச்சிட்டேன்னா இப்போ கார் எங்கிட்டு இருந்து இது போகும்போது அந்த என்ன அந்த ஃபீலிங் கேக்கும் லெஃப்ட் ரைட் வந்து. ஆமா, ஆரா கேஸ்ல பண்றப்போ 4 சேனல் கனெக்ட் பண்ணா 2 ஸ்டீரியோவா ஒர்க் ஆகுமா? ஆரா கேஸ்ல கனெக்ட் பண்ணா ஸ்டீரியோவெல்லாம் ஒர்க் ஆகுது. அது சும்மா எல்லாமே லவுட்னஸ் மட்டும்தான், அது வெறும் பார்ட்டி பூஸ்ட் அவ்வளவுதான். ஸோ எல்லாமே ஒர்க் ஆகும் அவ்வளவுதான். ஸோ இதை விட பெரிய ஃபீச்சர் வந்து புதுசாக ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிட்டாச்சபிள் ஸ்ட்ராப். ஸோ ஆமாம், டிட்டாச்சபிள் ஸ்ட்ராப். இது வந்து இதை எடுத்துட்டு நம்ம வந்து அந்த கிளிப்பு இன்னொரு கிளிப்பை சொருவிக்கலாம், இல்லை வேற மாதிரி டிசைன் வேணா நீ ஸ்ட்ராப் வச்சுருந்தேன்னா வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பட்டன் கூட எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை அழுத்தி அப்படி எடுத்துட்டு திரும்ப வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓவரால் பில் குவாலிட்டிலாம் எனக்கு தெரிஞ்சு சாலிடாக தான் இருக்குது. எப்போவுமே JBL இதே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி அதுக்கான ப்ரைஸும் நம்ம கொடுக்கணும். இது வந்து ரேட் கம்மியான ஸ்பீக்கர் இல்லை, இல்லை ஒரு ப்ளூடூத் போர்ட்டபிள் ஸ்பீக்கர் இவ்வளோங்கிறது அதிகம் தான். அதே மாதிரி இந்த JBL ஸ்பீக்கர் வாங்கணுங்கிறதும் நிறைய பேருக்கான கிரேஸ் தான். Flip 6, Flip 7, Flip 6 லான்ச் ஆகி கிட்டத்தட்ட 2-3 வருஷம் ஆச்சு. Flip 7 எப்போ வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஃபைனலாக லான்ச் பண்ணிடுறாங்க. அதுவுமே இன்னும் இந்தியாவில் எப்போ எல்லாத்துக்கும் கஸ்டமர் டெலிவரி யூனிட்லாம் வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல இன்னும். இந்த டைப் சிலேயே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். டைப் சி டு டைப் சி கனெக்ட் பண்ணி நீ ப்ளே பண்ணிக்கலாம். 3.5 ஜாக் மாதிரிலாம் இல்லை. இப்போ 2 டைப் சி டு டைப் சி போட்டு வச்சிருந்தேன்னா இதை வந்து நீ உன் ஃபோனில் கனெக்ட் பண்ணி லாஸ்ட்லெஸ் ஆடியோ வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ அது ஒரு ஃபீச்சர். முன்னாடிலாம் வந்து 3.5 ஜாக்ல தனியாக கொடுத்துருப்பாங்க பழைய ஸ்பீக்கர்லாம். இப்போ வந்து இந்த டைப் சிலேயே நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். போர்ட்டபிள் ஆப் யூஸ் பண்ணி நீ வந்து அந்த ஈக்குவலைசர் வந்து இப்போ லோ ஹை மிட் இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். JBL போர்ட்டபிள் ஆப்பில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது வந்து சாஃப்ட்வேர் தான் இப்போ எல்லா ஐ மீன் ஓரளவுக்கு மீடியம் அண்ட் ஹை அண்ட் போர்ட்டபிள் ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ்ல எல்லாமே வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம பண்ணிக்க முடியும், அதுலேயே இருக்குது. அப்புறம் ஏஐ சவுண்ட் பூஸ்ட்னு போட்டிருக்காங்க. ஆனால் JBL Pro சவுண்ட் வித் AI சவுண்ட் பூஸ்ட்னு போடுறாங்க. ஆனால் அது எக்ஸாக்டாக AI யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ ஆனால் ஜென்ரலாக JBL சிக்னேச்சர் சவுண்ட் தான், பேஸ் பூஸ்டடாக இருக்குது. பார்ட்டிக்கு நல்லா சவுண்டு லவுட்னஸ் நிறைய வேணும். சின்ன ஸ்பீக்கராக இருந்தாலும் லவுட்னஸ் நிறைய வேணும். பார்ட்டி நீங்க மாஸ்டர் யூஸ் பண்ணாத அவுட்டோர்ல இல்லன்றீங்க. எனக்கு வாய்ஸ் இருக்கு, ஆனா ஹைஸ் மட்டும் தான் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு வந்து ட்விட்டர் இருக்குன்ற போட்டுருக்காங்க, ஆனா தனியா அதுக்கான இது தெரியல. பேஸ் வந்து அதிகமா இருக்குது. இதுல வந்து ஜஸ்ட் நீ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சாங்ஸ், அதான் பீட் சாங்ஸ், இப்போ பார்ட்டி பண்ற சாங்ஸ், டான்ஸ் சாங்ஸ்லாம் வந்து கேட்கும்போது பேஸ் வந்து செமையா இருக்கு. வாய்ஸ் கூட நல்லா தான் கேக்குது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து அவ்வளவு கிளியரா தனியா வந்து கேட்க மாட்டேங்குது, கிறிஸ்பா கேட்க மாட்டேங்குது. அதுவும் ஒரு 70-80% வரைக்கும் ஓகே. 80 to 100ல இந்த ஹை வால்யூம் ஃபுல் வால்யூம்ல எல்லாம் வந்து எனக்கு எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் கேக்குது. லவுட்னஸ் செமையா இருக்கு. ஸ்டீரியோல கனெக்ட் பண்ணா அந்த கிடைக்கும், ஆனா மோனோல லவுட்னஸ் வந்து சூப்பரா இருக்கு. ஆனா நிறைய பேர் கேட்கும், பட் அந்த அளவுக்கு கிளாரிட்டி வந்து மிஸ் ஆகுது. அந்த இதுக்கு மேல போகும்போது வந்து அந்த கிளாரிட்டி மிஸ் ஆகுது. இப்போ இதோட சவுண்ட் கிளாரிட்டி பத்தி பேசு. நீ கேட்டதுல என்ன எங்க செவுத்துல மேல கீழே டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். பேஸ் நல்லா ஜுப் 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 ஜுப்னு வருது. சப் செமையா இருக்கு. 60 ஹெர்ட்ஸ்ல இருந்தே இருக்காமே. இந்த ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் வந்து 60ல இருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்குமே ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் இருக்குன்னாங்க. அது ஃபீல் ஆகுது. பேஸ்ல சவுண்ட் இன்ஜினியர் எனக்கு தெரியும், ஆனா நார்மலா புரியுற மாதிரி 60 ஹெர்ட்ஸ்ல இருந்து 2000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் அந்த லோஸ்ல இருக்குல சப்வூஃபர்லாம், அதெல்லாம் பேஸ்லாம் நல்லா ஜிகு 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 ஜிகுன்னு அடிக்குது. பேஸ் நல்லா இருக்குன்னு சொல்றாரு. அது 60 ஹெர்ட்ஸ்னா என்ன, அது அதிகமா இருந்தா நல்லா இருக்குமா இல்ல? அது ஹியூமன் ஏர் ரேஞ்ச் வந்து 20ல இருந்து இருக்குமா, இது வந்து 60ல இருந்து இருக்கு. ஓகே, 60 தான் இருக்கறதுல கொஞ்சம் லோ எண்ட் அந்த மாதிரி. நம்ம பேஸ் நிறைய தியேட்டர்ல எல்லாம் பாக்குறப்ப நெஞ்சில அதற மாதிரி கேக்குல, அந்த சவுண்ட்ஸ்லாம் வந்து 60 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சில. ஓகே, இதுலயே அந்த அளவுக்கு இருக்கு. 60 இருக்குங்க. ஓகே, நல்ல விஷயம். நல்லா அதுவும் ஃபீல் ஆகுது வைக்கிறப்போ. நம்ம பேச்சு கேக்குறப்போ இல்ல கொஞ்சம் எங்கயாவது கார்னர்ஸ்ல எல்லாம் எடுத்துட்டு போனோம்னா அது இன்னும் நல்லாவே பாப்பாய்க்கு. வாய்ஸ் கிளாரிட்டி ஓகே இருக்கு. நேரா இப்படி வச்சு நம்ம கேட்டுட்டு இருக்கிறப்போ காதுக்கு நேரா வச்சோம்னா காது ரொம்ப ட்விட்டர் ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கு. ஹைஸ் வந்துட்டு கிழிக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் லைட்டா இப்படி வச்சு கேட்டோம்னா நல்லா இருக்க மாதிரி இருக்கு. மற்றபடி நீங்க சொன்ன மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாரிட்டி அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரிலாம் ஒன்றும் தெரியல, சுமாரா தான் இருக்கு. ஓகே, ரொம்ப எக்ஸ்பெக்ட். ஆனா விஷயம் என்னன்னா
நீ வந்து ஹை எண்ட் போற இப்ப ஒரு போஸ் இல்ல வந்து மார்ஷல் இல்ல வந்து வேற என்ன இருக்கு அந்த மாதிரி பிராண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணேன்னா தான் வந்து உனக்கு இது கம்மியா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். இதே நீ இப்ப வந்து போட்டோ இல்ல பட்ஜெட் ரேஞ்சில் இருக்கிறதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்பவே பெட்டராக தான் இருக்கும். அதோட சவுண்ட் கிளாரிட்டிலையும் சரி பேஸ்லேயும் சரி இந்த என்ன சொல்ல ஊஃபரோட எஃபெக்டும் சரி இது எல்லாமே இதுதான். அதே மாதிரி வாட்டர் ப்ரூஃப் ரெகனஸ் ப்ரைஸ் ஆன ஹையர் எண்ட் தான், பட் இந்த ப்ரைஸுக்கு அது ஒர்த்து தான் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ போஸ்ல எல்லாம் இந்த ரேஞ்சில் வாங்கினா கூட சின்னதாக தான் இருக்கும், மார்ஷல்லையும் இந்த அளவுக்கு இருக்காது. ஆனால் அதில் வந்து கிளாரிட்டி நல்லா இருக்கும், பட் சவுண்டு லவுட்னஸ் வந்து பத்தாது. அண்ட் இதுலேயுமே அதோட கிளாரிட்டி வந்து நீ ஒரு 50% 60% வரைக்கும் வச்சு கேட்கும்போது இருக்கும், ஆனால் அதுக்கு மேலே போகும்போது தான் இருக்காது. ஸோ அதுதான் ஐடியலான சவுண்டு. அந்த இந்த பட்ஜெட்டில் நீ அதில் வாங்கினாலும் இதில் இருக்க 50% சவுண்ட் தான் இருக்கும். உங்களுக்கு வந்து இப்போ கிளாரிட்டி தான் முக்கியம், நான் அவுட்டோர்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டேன். இது மெயினாக அதுதானே. இப்போ நீ வந்து இது வந்து போர்ட்டபிள் ஸ்பீக்கர் வித் அ குட் கிளாரிட்டி அண்ட் தென் 50% வந்து ஒரு ஸ்பீக்கருக்கு ஆடியோக்குனா 50% வந்து நீ இதை வந்து அவுட்டோர் யூஸுக்கு ஹெவி யூஸ்க்கு ஒரு ட்ரெக்கிங்க்கு ஒரு பார்ட்டிக்கு பூலுக்கு நீ வந்து எங்கே எடுத்துகிட்டு போகிற கீழே மேலே போடுற விளையாடுற இடத்துல கூட நீ வந்து எடுத்துகிட்டு போகலாம். இப்போ ஒரு கிரிக்கெட் கிரவுண்டுக்கோ எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம் பேசிக்காக. ஸோ அது வந்து தான் ப்ரையாரிட்டி அப்படின்னா இதுதான், வேற ஆப்ஷன் இல்லை, பெஸ்ட் இதுதான். லைக் இல்லை நான் வந்து இண்டோரில் என் ரூம்குள்ளே வச்சு எனக்கு அவ்வளோ சவுண்ட்லாம் தேவையில்லை, அந்த ரூமை மட்டும் ஃபில் பண்ணுற அளவுக்கு சவுண்டு போதும். ஆனால் நல்ல இதோட பெட்டரான கிளாரிட்டி வந்து சவுண்ட் குவாலிட்டி வேணும் அப்படின்னா இதில் மோசம்னு கிடையாது, பட் அது வந்து நீ வந்து என்ன சொல்கிறது ஹை வால்யூம் இந்த மற்ற ஃபீச்சர்ஸ் ரெகனஸ் இது எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டு மேபி போஸில் மார்ஷல் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் இந்த ரேஞ்சில். பட் இல்லைன்னா ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் தென் இதோட ஐ மீன் இவ்வளோ வருஷம் நான் நிறைய பேர் யூஸ் பண்ணி பார்க்குறேன். இன்னும் இப்போ இது வந்து ஃப்ளிப் 7 இன்னும் ஃப்ளிப் 4லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி 6 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினவங்கலாம் இருக்காங்க. லைக் ஸோ அந்த ஃப்ளிப் 4லாம் கூட இன்னும் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஸோ சீம்லெஸ்ஸான கனெக்ட் அண்டு ரொம்ப வெளியில் வந்து என்ன சொல்கிறது அவுட்டோர் யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் டிவியுமே நான் வந்து இது சவுண்ட் பாரெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். என் ஃப்ரெண்டு வந்து சவுண்ட் பாரை ஒரு யூஸ் பண்ணிட்டு இருக்கான். வந்து எனி டைம் வந்து இது வந்து சார்ஜில் கனெக்ட் ஆகிருக்கும். அண்ட் நீ வந்து டிவி ஆன் பண்ணி ப்ளூடூத் ஒன்ஸ் கனெக்ட் பண்ணி நீ டிவி ஆன் பண்ணினா இது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும் ஆக்சுவலாக. ஸோ நீ வந்து பவர் பட்டனே அழுத்த தேவையில்லை, ஆன் பண்ண தேவையில்லை, கனெக்ட் ஆகிடும். ஸோ அவ்வளோ சீம்லெஸ்ஸாக கனெக்ட் ஆகும். அதே இதை நாங்கள் மார்ஷல் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தோம், அந்த மாதிரிலாம் நீ ஒவ்வொரு டைமும் ஸ்பீக்கர் ஆன் பண்ணும் அண்ட் இப்போ வந்து டிவி ஆஃப் பண்ண அப்படின்னா ஸ்பீக்கர் ஆஃப் ஆயிரும். அதோட நீ திரும்ப டிவி ஆன் பண்ணுறேன்னா இப்போ பார்த்துட்டு இருக்க டிவி ஆஃப் பண்ணுறேன்னா ஸ்பீக்கரும் ஆஃப் ஆயிரும். நீ திரும்ப உடனே டிவி ஆன் பண்ணேன்னா நீ போய் எந்திரிச்சு போய் ஆன் பண்ணுறது. ஆனால் இது அப்படி கிடையாது, அப்படியே கனெக்டடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த ப்ரைஸ்க்கு இது நல்லது தான். அண்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக JBL ஃப்ளிப் வாங்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க 7 வாங்கிக்கிட்டா அடுத்த இன்னும் ஒரு 4 வருஷத்துக்கு ஃபியூச்சர் ப்ரூஃபாக இருக்கும். அது லான்ச் ஆகணுமே, அது வந்து இந்தியாவுக்கு வந்துடும். அதெல்லாம் வந்து ஏன் வராது, ஆனால் இந்தியாவுக்கு வர்றதுலாம் வரும். ஆனால் இந்தியாவுக்கு வரும்போது எவ்வளோ ப்ரைஸில் கொண்டு வராங்கன்னா தெரியாது. இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் ஆப்பிள்லேருந்து JBLலேருந்து சாம்சங்லேருந்து யார் வேணால் எடுத்துக்கோ, எல்லா ஊர்லேயும் கம்மியாக இருக்குது, இங்கே வரும்போது மட்டும் அதிகமாக இருக்குது. அது நம்ம நாட்டோட டேக்ஸா இல்லை அவங்க அப்படி சரி இவனுங்க தானே போடுவோம் அப்படின்னு போடுறாங்களா அப்படின்னு தெரியல. பட் அதுதான் விஷயம். பட் இதை தாண்டி அவுட்டோர்லேயுமே சவுண்ட் நல்லா தான் இருக்குது. நான் வந்து நான் பீச் கிட்ட கூட யூஸ் பண்ணி பார்த்தேன் இதை வாங்கிட்டு. ஸோ ஐ மீன் நல்லா தான் இருக்குது. அந்த ஊஃபர் எஃபெக்ட்மே அதுலேயுமே தெரியுது, தெரியுது, காற்றோட அப்படியே கலந்தெல்லாம் போகல. ஸோ தெரியுது நல்லாவே. டிசைன் இதெல்லாம் வந்து சப்ஜெக்ட் டு ப்ரிஃபரன்ஸ். ஒரு சிலருக்கு இது பிடிக்கும், ஒரு சிலருக்கு வந்து வெறும் பாக்ஸ் மாதிரி இருக்கிறதோ இல்லை பிளாஸ்டிக்ல இருக்கிறதோ பிடிக்கும். பட் ஃபீல்லாம் நல்லா தான் இருக்கு. இங்கே கிளாத் தானே இருக்கு. அண்ட் இது வந்து ஒரு 70% ரீசைக்கிள்டு மெட்டீரியல் இந்த வருஷம் செஞ்சுருக்காங்க. அதனால ரீசைக்கிளிங்னு வரும்போது உங்களுக்கு வந்து கேபிள்லாம் வராது, டைப் சி கேபிள்லாம், வெறும் மேனுவல். இதை மாத்திட்டு சொருவதுக்கு இன்னொரு பின் இருக்கு பாக்ஸ்ல, அவ்வளவுதான் மொத்தமே இருக்கு. லேப்டாப் வாட்டர் ப்ரூஃப் இல்லைங்க, தள்ளி வைங்க. வால்யூம் குறைவோ அந்த சப்பு மெயின் பாருங்க, அந்த பேஸ். அதான் சொல்றேன், அது ஃபுல்லாவே இருக்கு. நீங்க லோ வால்யூம்ல வச்சாலும் பேஸ் இருக்கு, ஹை வால்யூம்ல வச்சாலும் பேஸ் இருக்கு. சவுண்ட் வந்து யூனி டைரக்ஷனலா இருக்கு.
எந்த சைடு நீ பெட்டர் இப்படி வைக்கிறேன்னா இங்கே தான் இருக்கு. இப்போ வந்து பின்னாடி உனக்கு கம்மியா இருக்கும். இப்போ சில ஸ்பீக்கர்ஸ்ல எல்லாம் வந்து 360 ஆடியோஸ் இருக்கும். நீ எப்படி வச்சனாலும் சவுண்ட் எல்லாத்துக்கும் ஈக்குவலாக கேட்கும். பட் இதுல வந்து இதுதான் மெயினான ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. அதனால இங்கிட்டு தான் அதிகமாக இருக்குது. அதனால தான் உனக்கு வந்து அந்த காது கிட்ட வச்சா இந்த இடத்துல இதாக இருக்கு. திருப்பி பின்னாடி வச்சனா கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. ஆனா இதுல எல்லாம் வாய்ஸ் நல்லா கிறிஸ்பியாகவும் லவுட்னஸும் மெயின்டைன் ஆகுது ஆக்சுவலா. ஊஃபர் இதுல எல்லாம் ஐ மீன் ஒர்க் ஆகுற மாதிரி சாங்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் கேட்டோம்னா வந்து செம்மையா இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். வேற ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்டல்ஸ் அதிகமா இருக்க மாதிரி ஒரு சாங் கூட எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இவரெல்லாம் உடனே ஸ்ட்ரைக் பண்ணிடுவாங்க. அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஐ மீன் இது வந்து அவ்வளோ பேடா தான் இல்லை. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுமே வந்து கேட்குது. பட் வந்து அது மேபி கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கம்மியா இருக்கு மற்றபடி. ஆனா இதோட மெயின் பர்பஸும் அதுதான். இது ஒன்றும் அவ்வளோ நம்ம வந்து என்ன சொல்ற சவுண்ட் மிக்சிங்கோ இதுக்கோ கேட்கறக்கா இல்லை. நல்லா வெளியில எடுத்துட்டு போயிட்டு சாங்களோட கேட்டு நல்லா என்ஜாய் பண்ணி யூஸ் பண்றது தான் போர்ட்டபிள் ஸ்பீக்கர் இருக்கு. நமக்கு நல்ல சவுண்ட் கிளாரிட்டி வேணும்னா அதுக்கு இன்னும் வேற நிறைய ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. அதுக்கு எதுக்கு இது வாங்கணும், அந்த மாதிரி வாங்கிட்டு போயிடலாம். ஸோ ஓகே, க்ளோஸ் பண்ணிடலாம்.